ஹைடெக் டெக்னீஷியன் நண்பர்களுக்கு வணக்கம். ஆனந்த ஈஸ்வரன். ஆக்சஸ் 125ல் வந்து ஸ்லோ ஸ்பீடை அதிகமாக ஓடுறது அல்லது ஸ்லோ ஸ்பீடை வந்து ஆஃப் ஆகிறது, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா இது எப்படி எளிமையாக வந்து நான் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணல, இந்த கிளாம்ப் வந்து போடலை. இந்த கிளாம்ப்லாம் வந்து நம்ம தனியாக கையில் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிளாம்ப்லாம் போடலை. இப்போ நம்ம உள்ளே போய் ஆர்பிஎம் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆர்பிஎம் வந்து கரெக்டாக இருக்கணும். 1550 இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது நம்மளுக்கு. இன்னும் ஆர்பிஎம் குறைக்கிறதுனா குறைக்கலாம். இப்போ இதில் வந்து ஆர்பிஎத்தை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? இப்போ நம்ம 1700 ஆர்பிஎம் வச்சுருக்கோம். இப்போ இது இன்னும் குறைக்கணும் அப்படின்னா, இப்போ குறைக்கணுமா கூட்டணுமாப்பா? குறைக்கணும். இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைப்போம். இப்போ நான் அதை எப்படி குறைக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ இதுலேயே வச்சுட்டு நம்ம வந்து குறைப்போம். ஓகேயா? இதை நான் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம இது வந்து 0ல் இருக்க ஆர்பிஎம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு, பின்னாடி வந்துருச்சு. நம்மளுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஓகேங்களா? முன்னாடி தள்ள தள்ள ஆர்பிஎம் வந்து குறையும். ஓகேங்களா? ரொம்ப முன்னாடி போயிடுச்சுன்னா ஆர்பிஎம் வந்து வண்டியை வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த சாய்வான இடத்துல வச்சு நம்ம வந்து மாட்டினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த சாய்வாக ஒரு இடத்துக்குள்ளே போகும். இந்த போதா, அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம அப்படியே வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்பிஎத்தை குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். முதல் எவ்வளோ இருந்துச்சு? 1700 இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 1400, 1500 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கூட்டவும் செய்யலாம், கம்மி பண்ணவும் செய்யலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? முதல் 1700 ஓடிச்சு, தம்பி வந்து குறைக்க சொன்னார், நான் வந்து குறைச்சிருக்கேன் இப்போ. ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து நம்ம மாட்டிடுறோம். வேறு எதாவது டிஸ்டர்ப் பண்ணலாமா? அப்படியே விட்டுடலாமா? அப்படியே மாட்டிடுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான ஆர்பிஎம் வந்து வந்துருச்சு. இப்போ இது நம்ம வந்து இது வந்து அப்சர்வேஷனில் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ட்ரையல் தான் பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஆர்பிஎம் வந்து குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியில் இழுத்துட்டு இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் இழுத்துட்டு அப்போ தான் வந்து நம்ம டைட் பண்ணும்போது இதாகும். நம்ம கையில் அமைக்கி பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டைட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ குறையுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெளியில் இழுக்கணும். இப்போ லூஸ் பண்ணாங்க பாருங்கள், இதை லூஸ் பண்ணால் ஆர்பிஎம் ஓடுதா? ஏன்னா இங்கே கேப் கிடச்சிருச்சு. அதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்லைடு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளியே தள்ளுறோம். முதல் வச்சது கரெக்டு. 1700 வச்சோம்ல, வச்சுட்டு டைட் பண்ணோம்னா கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம பாஸ் பண்ணிடுங்க.
வந்துருச்சு. டைட் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணுங்க. ஆன்ல தானே இருக்கு. சரி, ஓகே. அவ்வளோதான், ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஆர்பிஎம்மும் அதே மாதிரி நார்மலுக்கு வந்துடுச்சு. 1450 1600 வரைக்கும் வந்துடுச்சு. ஓகேங்களா? 1550லேருந்து 1600 வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி ட்ரையல் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டியூப்லாம் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது வந்து கேன்சருக்கு இப்போ ஆக்டிவாவில் வந்து மேலே வரும் அந்த டியூப்பு, இந்த இடத்துல வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸில் கீழே வருது அந்த டியூப். ஓகேங்களா? இந்த பர்ச்சுவல்லேருந்து வரக்கூடிய டியூப், பர்ச்சுவல்லேருந்து வரக்கூடிய டியூப் வந்து அடியில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மும் அளவாக வருது. வண்டி பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஓடலை, நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக தான் ஓகே. குடி ஓகே, அளவாக இருக்குது, நார்மலு. ஓகேப்பா, சூப்பரா. தேங்க்யூ. ஏன்னா இந்த பக்கம் இருந்தால் தான் தெரியும். இதில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான ஆங்கிள் அந்த வைக்கணும். இதை வச்சா தான் அது கரெக்டாக உள்ளே போகும். ஓகேயா? அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம திரும்ப வெளியில் எடுத்து திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து குறையும். ஓகே, இப்போ கொஞ்சம் கூட இருக்கு. கூட இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப நம்ம என்ன பண்றோம், இதை வந்து கலட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஓடுறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து உள்ள நல்லா தள்ளி போயிடுச்சு. உள்ளே வந்து நல்லா தள்ளி போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கணும், முன்னாடி இருக்கணும். ஆர்பிஎம் வந்து குறையணும்னா முன்னாடி இருக்கணும். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ஆர்பிஎம் வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா முன்னாடி வச்சிடறோம். ஓகேயா? இதோட ஆங்கிள் வந்து கரெக்டாக அந்த பாருங்க, இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்படியே வச்சு உள்ளே தள்ளிட வேண்டியதுதான். இதை ஸ்டார்ட் பண்ணுப்பா. சரிங்க. இப்போ முன்னாடி இருக்கும்போது ஆர்பிஎம் வந்து கரெக்டாக இருக்கு. வைப்ரேஷன் குறைஞ்சிருச்சு, ஆர்பிஎம்மும் குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே என்ன அப்படியே வாங்க என்னைய காமிங்க. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லைடு வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அங்கே பாருங்க, முதல்ல வந்து கூட ஓடிச்சு நான் காமிச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சோன்னா கரெக்டாக இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் வந்து இல்லை. ஏன்னா எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதை பிரச்சனையை உண்டாக்கவும் முடியும், பிரச்சனையையும் வந்து நம்ம சரி பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம ஆர்பிஎம் வந்து ஆஃப் ஆகுறதுக்கு காரணம் வந்து உள்ளே தள்ளி நல்லா, அதாவது இந்த சைடு ஃபுல்லாக தள்ளி இருக்கு. ஆர்பிஎம் வந்து அதிகமாக ஓடுதுன்னா
இந்த பக்கம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஆர்பிஎம் வந்து நம்ம கரெக்டாக ஆர்பிஎம் ஓடினா முன்னாடி நல்லா உள்ளே போகணும். அந்த பட்டர்ஃப்ளை வால்வு வந்து நல்லா முன்னாடி போகணும் அப்படின்றது தான். அந்த ஸ்லைடு வந்து இப்படி தான் மூவ் ஆகிட்டு இப்படி தான் போயிட்டு இப்படி தான் வருது. ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, கையில் தான் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம கிளாம்பை போட்டு நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஆர்பிஎம் எவ்வளோ ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். அங்கிட்டு பிடிக்கிறோம். நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். வண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. நான் அதை எப்படி உங்களுக்கு பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஏன்னா இப்போ அது ஐட்லிங் வந்து கரெக்டாக ஓடுதா. ஓபிடி டூல் போடுப்போம். இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக ஓடும். இப்போ அதை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்தால் ஓடுதா ஸ்பீடு. இதை பிடிச்சி இழுத்துடு. அப்படியே பிடிக்கும். கட் பண்ணிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் வந்து பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணால் இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்கணும். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் போய் டெபாசிட் ஆகிட்டு அந்த பாதையில் போய் வந்து கார்பன் வந்து டெபாசிட் ஆகிடுது. அந்த ஸ்லைடு எடுப்பா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு வந்து நம்ம மாட்டும் போது என்ன பண்ணணும்னா, இப்படி லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி இப்படி சாய்ச்ச மாதிரி வந்து வைக்கணும். அப்போ நம்ம சாய்ச்ச மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நம்ம ஸ்லைடில் வந்து எப்படி நீடில் அந்த ஒரு சின்னதாக வந்து பிடிக்கும்ல, ஓரத்தில் பிடிச்சிட்டு மேலே இங்கேயும் போயிட்டு வரும். அதே மாதிரி இந்த காடி வந்து இந்த இதுக்குள்ளே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓரத்தில் பாருங்கள், சின்னதாக ஒரு காடி தெரியும். அந்த காடி வழியாக இதுவும் வந்து மேலேயும் கீழேயும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதோட வேலை வந்து மேலேயும் கீழேயும் ட்ராவல் ஆகிறது மட்டும்தான். அப்போ இதை வந்து என்னென்னா, ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே தள்ளி மாட்டிட்டோம் அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு அதிகமாக ஓடும். நம்ம அளவான அளவு இந்த 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 மெத்தடில் வந்து கரெக்டாக, ஓகேங்களா, இதோட அளவு வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கிளாம்பை வந்து போடாமல் நீங்களே வந்து இந்த அளவு கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த கேப்பை கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து அளவாக ஆடும். நம்மளுக்கு 1550 வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஓடிச்சு அப்படின்னா அது அன்னிவனாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயந்தான். இதை நம்ம வண்டியில் மாட்டிட்டு நம்ம அதை வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வண்டி வந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது இப்போ தான் வந்து நம்மளுக்கு வண்டி கிடச்சிருக்கு. இதில் நம்ம மேனுவலாக நம்மலாம் எதுவுமே மாட்டலை. இதையே நம்ம க்ளீன் பண்ணி மாட்டி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து திரும்ப அப்சர்வேஷன் பண்ணி இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் ஒரு தடவை கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த தம்பி வந்து ப்ராப்ளம் கொண்டு வந்தார், நீலா. இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ப்ராப்ளத்தை நம்மளால் சரி பண்ண முடியுமான்றத ஒரு தடவை திரும்ப கலட்டிட்டு திரும்ப செட் பண்ணி பார்த்தேன். செட் பண்ணோன்னே கரெக்டாக ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து 1550 ஓடிச்சு கரெக்டாக. ஓகே, நம்ம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கழட்டி க்ளீன் பண்ண சொன்னோம். கழட்டும் போது பாருங்கள் எவ்வளோ கார்பன் வந்து இருந்திருக்கு. க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹோல் வந்து
இது வழியாக மாடல் வந்து இந்த YM529. ஹோலும் நம்ம வந்து இந்த நல்லா YM529 ஆல்ரெடி நம்மகிட்ட ஹைடெக் அதே மாதிரி மேப் சென்சாருக்குள்ள இந்த இடத்துல ஒரு வாங்கி 2 அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிட்டாங்க. அதனால வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஹைடெக் 2 டூல்ஸில் மட்டும்தான் வந்து அந்த ஹோலும் நல்லா ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக வாரண்டி க்ளீன் வந்து பண்ணணும். கொடுக்குறோம். மத்தபடி அதனால் இந்த வந்து ஓரிங் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு இருக்கிற வந்து இடத்துல ப்ராப்ளம் அப்படியே ஆச்சுன்னா கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது பெரிய கம்பசத்திரம் ஒன்றும் இல்லை. மாட்டிட்டு ஐட்லிங் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது கேரண்டி வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது ஸ்கேனர் அண்டு கேபிள் எது இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். கேபிள் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அதை அனுப்பிச்சி நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கேனர் ப்ராப்ளம் அப்படின்னா வர வச்சு உங்களுக்கு புது ஸ்கேனர் வந்து கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.